மாணவர் போராட்டத்துக்கு விஜய் அவர் டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு நீங்க ஆதரவு தரேன்னு சொன்னா அவர் ஆளுங்கட்சி தானே. இங்க மாணவர்கள்லாம் எதுக்கு கைது பண்றீங்க? அப்ப விஜயோட இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் ஸ்ரீநாத் நடிச்சிருக்காரு, அருண் நடிச்சிருக்காரு. டேய், நீங்கெல்லாம் படத்துல தான் நடிச்சிருக்கீங்க. படத்துல நடிக்காம நான் ஒரு நடிகை இருக்கேன். அவன் தான் அறந்தாங்கி பர்வேஷ் பாரு எப்படி குலுங்கி அழுகிற, அப்படி குலுங்கி அழுகிற. இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி லடாக்ல பாகிஸ்தான் போயிட்டு வந்திருக்காரு. இங்க அந்த போராட்ட காலத்துல ஒருத்தன் என்ன சொல்றான், நாங்க நேபாள எப்படி ஜென்சூ மாதிரி மாத்தணுமோ அதே மாதிரி இங்கேயும் மாத்துவோன்றான். ஒருத்தன் நாடாளுமன்றத்தை நாங்க உடைச்சி தகத்தெறிவோன்றான். அநீதிக்கு தொலைபோர் தான் வேலை. இருக்கிற பேசிக் பிரச்சனை இங்கே விட்டு பிரகாஷ்ராஜ் அங்கே போய் படுத்திருந்து ஆதரவு தராரு. யார் உங்களை அங்கே கூப்பிட்டானே தெரியல. இப்படி வணக்கம் சார். வணக்கம் ஜி. சார், இப்போ இந்தியாவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட போராட்டம் தான். இந்த போராட்டத்துக்கு எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்தாலும் அவங்க வைக்கிற முக்கியமான டிமாண்ட் என்னன்னா, கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விஷயத்தில் திமுக காங்கிரஸ் பக்கம் நிற்காம தனியாக இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குது அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினரும் தங்கள் கருத்துக்களை சமூக வலைதளங்களை வைக்கிறாங்க. ஏன் இப்போ கூட இதுக்கு லேட்டாக குரல் கொடுத்த தாவேக்காவை அவங்க கேள்வி எழுப்பல? ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எந்த இடத்துல இருக்கிறோன்னு தெரியாமே இருக்கிறாங்க. இதில் தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தெளிவாக இருக்குது. அவங்க வேலையை அவங்க தெளிவாக பண்ணிட்டாங்க. டே ஒன்லேயே அவங்க அறிவிச்சிட்டாங்க. என்ன அறிவிச்சிட்டாங்க? நாங்கள் ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்கோம். நாங்கள் இந்த அரசுக்கு ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. எங்கள் வேலை முடிஞ்சிருச்சா? எங்கள் ரோல் முடிஞ்சிருச்சு. இப்போ திமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாமா, இல்லை வெளியிலேருந்து ஆதரவு தரலாமா, இல்லை குறிப்பிட்ட சில மசோதாக்கள் மட்டும் ஆதரவு கொடுக்கலாமா, இல்லை நம்ம சொல்கிற விஷயங்கள்லாம் பாஜக அரசாங்கம் ஏற்றுக்கிட்டா அந்த மாதிரி மசோதாக்களை ஆதரவு கொடுக்கலாமா அப்படின்னு மதில் மேல் பூனையாக திமுக இருக்கு. இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்த சண்முகம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே இருக்கக்கூடிய அடக்குமுறைன்ற பெயரில் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை தாவேகா அரசாங்கம் கைது பண்ணுறதுனால நாங்கள் இந்த கூட்டணி கொடுத்திருக்கின்ற இந்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம். எப்படி மறுபரிசீலனை செய்வோம்? சரி, அவர் இப்போ எதில் இருக்காருன்னா அவரும் மதில் மேல் பூனையில் இருக்கார். திருமாவளவனை பற்றி சொல்லவே வேணாம். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். இப்போ பிஜேபிலையும் ஒரு கால் வச்சிருக்காரு. அமித்ஷா எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார். அஸ்வினி வைஷ்ணவ் ஃபோன் பண்ணி என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்குலாம் என்ன கூப்பிட்டாருன்னு அங்கே ஒரு காலையை வச்சிருக்காரு. அவரும் மதில் மேல் பூனையா இருக்காரா, எந்த வீட்டில் பூனையா இருக்கிறாருன்னு அதுவும் தெரியல. ஸோ கம்யூனிஸ்டும் இந்த பொருள் இருக்க. வீரபாண்டியன் என்ன சொல்றாரு கம்யூனிஸ்ட்ல, நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் சீக்கிர விரைவில் சேர போகிறோம் அப்படின்றார். அப்புறம் பொதுக்குழு கூப்பிட்டு கேட்டாங்க, இப்போ இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இப்போ சேர்க்குற ஐடியா இல்லை அப்படின்னு அவரும் ஒன்று சொல்கிறார். வைகோ உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. நீங்கள் சங்கொலின்னு சொல்லிட்டு அவருடைய பத்திரிகையோட விழாவில் அவங்க பேசுகிறப்பெல்லாம் ஒட்டுமொத்தமாக தாவேக்காக நேர்ந்து விட்ட மாதிரியே பேசுகிறாரு வைகோ. அதுக்கு முன்னாடி அவர் அஇஅதிமுக கூட்டத்தில் இருந்தார், பிஜேபி கூட்டத்தில் இருந்திருக்காரு, டிஎம்கே கூட்டத்தில் இருந்தார். இப்போ என் வாழ்நாளில் நான் மிகப்பெரிய 2 தவறுகள் செய்து விட்டேன். ஒன்று திமுகவுடன் நான் கூட்டணி வைத்தது, இன்னொன்று அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைத்ததுன்னு அவர் கூவிட்டு இருக்கார். அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் பிஜேபி தவிர ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறது. காங்கிரஸ் அல்லோட இருக்கு. அல்லு, அதை விஜய் சொல்வார்ல, அல்லு சில்லு, அந்த அல்லோட காங்கிரஸ் இருக்கு. என்ன அல்லோட இருக்கு? விஜய் சாரை நம்ப முடியாது. அவர் எதிரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கி இடைத்தேர்தலில் வென்றெடுத்தா நம்மளை கழட்டி விட்டுருவாருன்ற பயம் காங்கிரஸுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி விஜய் என்ன பண்ணுறாரு? இப்போ ராகுல் காந்தியை அரெஸ்ட் பண்ண உடனே பெரிய கண்டனம்லாம் தெரிவிக்கல, ஜஸ்ட் ஒரு அறிக்கையை கொடுத்து விட்டார். எல்லாரும் இந்த மாதிரி எதிர்கட்சியெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்கள் மாணவர்கள் போராட்டத்துக்குலாம் நாங்கள் ஆதரவு தரோம். மாணவர் போராட்டத்துக்கு விஜய் அவர் டெல்லியில் நடக்கிற போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தரேன்னு சொன்னால் அவர் ஆளுங்கட்சி தானே. இங்கே மாணவர்கள்லாம் எதுக்கு கைது பண்ணுறீங்க? இங்கே திருவொற்றூரில் போராட்டம் பண்ணவங்கள கைது பண்ணியிருக்காங்க. ஆங்காங்கே பல மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ண அந்த மாணவர்கள் கைது செய்யப்பட்டு பின்பு விடுவிக்கப்பட்டார்கள். நீங்கள் தான் போராட்ட கட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கல, இங்கே இருக்கவங்களுக்கு ஏன் கைது பண்ணுறீங்க? அந்த கேள்வி எழுதா இல்லையா? அப்போ காங்கிரஸும் விஜயை நம்பலை, விஜயும் காங்கிரஸை நம்பலை. முஸ்லீம் லீக் தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தனியாக இருக்கிறாங்க. இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இன்றைக்கு கூட மோடிஜி அவர் அறிவிச்சிருக்காரு, நீட்டு தேர்வு இந்த கசிவுக்கு காரணமாக இருந்தால் 11 பேர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க விரைவு நீதிமன்றங்களை நாங்கள் அமைச்சிருக்கோம், அவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடியவருடைய பேசிக் திங்ஸே எதுவுமே தெரியாமல்
இதுக்கு இவ்வளோ காலதாமதமாக ஏன் பண்ணீங்கன்னா, காங்கிரஸ் தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்றைக்கு நடக்க இருக்கிறதோ அன்றைக்கெல்லாம் ஒரு குட்டி குழப்பத்தை பண்ணுவதற்கு தயாராக இருக்கும். நாடாளுமன்றம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் ரபேலை பிடிச்சிக்கிட்டு தொங்குவானுங்க. நாடாளுமன்றம் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெகாகாசு ஒட்டுக்கேக்கு விவகாரத்தை பிடிச்சி தொங்குவானுங்க. நாடாளுமன்றம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் ஹிட்டன்பர்க்னு அமெரிக்காவில் அவனுக்கு அதானி லஞ்சம் கொடுத்தாருன்னு அந்த பிரச்சனையை பிடிச்சி தொங்குவானுங்க. நாடாளுமன்றம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தான் அந்த பங்குச்சந்தை ஊழல் சொல்கிற செமி சம்மந்தப்பட்ட அந்த பெண்மணியை வந்து பதவி நீக்க செய்யணும்னு சொல்லி அதை பிடிச்சி தொங்குவானுங்க. அவங்களுடைய வேலை நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த விடக்கூடாது. எந்த சட்ட மசோதாவும் அங்கே அந்த பில்லை அங்கே பாஸ் பண்ண விடக்கூடாது. புதுசாக நாடாளுமன்றத்துக்கு வந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் பதவியேற்றதோடு அவங்க ஒன்றுமே தெரியாமல் போயிடணும். எந்த லோக்சபா ராஜ்யசபா இருக்கக்கூடிய எந்த அலுவல் நடக்கிற அந்த பணியப்ப எந்த எம்பியும் தனக்கான விஷயங்களை தன்னுடைய தொகுதிக்கான வேண்டுதலை நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க முடியாதபடி அந்த நாடாளுமன்றத்தில் வெளிநடப்பு செய்து அதில் அமளியை ஈடுபடணும். ஏன் இதை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ நான் வந்து விருகம்பாக்கம் தொகுதியை சேர்ந்தேன். விருகம்பாக்கத்து எம்பியாக தமிழிசை தங்கப்பாண்டியன் இருக்கிறாங்க. அவங்க நாடாளுமன்றத்தில் போனாங்கன்னா விருகம்பாக்கம் ஜாகிரபி லிமிட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்களுக்கு தேவை, இதை அரசாங்கத்தினுடைய பார்வை கொண்டு அதற்கான நிதியை ஒதுக்கணும், அதற்காக அமைச்சரை நீங்கள் வலியுறுத்தணும், அதற்கான வரவுகளை கொடுக்கணும். இங்கு இந்த இடத்துல போக்குவரத்து அதிகமாக இருக்குன்னா இங்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்புக்காக பாலங்கள் கட்டணும். ரயில்வே துறைக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ரொம்ப லேட்டாகுது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, இங்கே ரயில்வே பாலங்கள் அமைக்கணும். எங்களுக்கு வந்து போக்குவரத்து நெரிசலாக இருக்கிற இடத்துல சில விஷயங்கள் பண்ணி தரணும். தண்ணீர் பிரச்சனைக்கு இதையெல்லாம் கோரிக்கையாக நாடாளுமன்றத்தில் வைப்பாங்க. அது துறை சார்ந்த அமைச்சருக்கு அது போய் அவர் பதில் அளித்து அதற்கான நிதியை ஒதுக்கி அதுக்கப்புறம் தான் இங்கே ப்ராசஸ் ஆகும். அதாவது 5 கோடி கொடுக்குற தொகுதி மேம்பாட்டு நிதியை தவிர, தொகுதி மேம்பாட்டு நிதின்றது ஒரு தொகுதிக்கு 5 கோடி தான். அதை தவிர பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் இங்கே வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சின்னதாக இருக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நேரம் அதிகமாகுது. இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பில் இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வரணும். இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் புஷ் பண்ணி எங்களுக்கு நவோதயா பள்ளிகளை கொண்டு வரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படியாவது மனசு வச்சு கேந்திர வித்யாலய பள்ளிகள் எங்கள் தொகுதிக்கு வரதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு 1,05,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து அவங்கள அனுப்பிச்சிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறது, காங்கிரஸ் யாரையும் பேச விடாமல் யாரையும் தொகுதியை பற்றி முழக்கம் விடாமல் போன உடனே எந்திரிச்ச உடனே பதாகைகளை காட்டி நாடாளுமன்றத்தை முடக்கி வெளியில் வர்றதுனால மக்களுடைய வரிப்பணம் வீணாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நொடிக்கும் வரிப்பணம், நம்மளோட வரிப்பணம் வீணாகி கொண்டிருக்கின்றது இங்கே வெகுஜன மக்களுக்கு தெரியணும். அந்த போராட்ட கலன்றது நாடாளுமன்றத்தில் முடக்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு பின்னாடி வெளிநாட்டு சதிகள் இருக்கிறது. ஏன்னா அந்த வான் சுங்னு சொல்லுகிறவர் இந்த போராட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி லடாக்ல இருந்து பாகிஸ்தான் போயிட்டு வந்திருக்காரு. இங்கே அந்த போராட்ட காலத்தில் ஒருத்தர் என்ன சொல்கிறான், நாங்கள் நேபாள எப்படி ஜென்சு மாதிரி மாற்றணுமோ அதேமாரி இங்கேயும் மாற்றுவோன்றான். ஒருத்தர் நாடாளுமன்றத்தை நாங்கள் உடச்சி தகத்தெறிவோன்றான். ராகுல் காந்தி வெளிநாடுகள்லாம் சுற்றி நாடாளுமன்றத்துக்கு முத நாள் வரப்போ எந்த ஃப்ளைட் ஏர்லைன்ஸில் வராரு, துருக்கி ஏர்லைன்ஸில் வராரு. அது துருக்கி நாடு எந்த நாடு, நம்மளோட சிந்தூர் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப பாகிஸ்தானுக்கு சைனாவும் துருக்கியும் தான் ட்ரோன்ஸை வழங்கினாங்க. உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய ஏர்போர்ட்டெல்லாம் நிர்வாகிக்கிற மெயின்டைன் பண்ணுறதுக்கான அந்த டெண்டரை துருக்கி நாடு கொடுத்துருந்தோம். அதை நம்ம இமிடியேட்டாக கேன்சல் பண்ணோம். மாண்புமிகு பாரத பிரதமர் பொதுவெளியிலே சொன்னார், துருக்கி நாடுகளுக்கு யாரும் சுற்றுலா செல்வதை தவிருங்கள். அந்தளவு ஒரு எதிரி நாட்டோடு நட்பு பண்ணிட்டு அந்த நாட்டோட ஏர்லைன்ஸ்லேயே வந்து இவர் இறங்குறாருன்னா இதில் வெளிநாட்டு சதி இல்லைன்னு நம்ம எப்படி நம்புறது? ஏன் அங்கே பாகிஸ்தானுடைய கொடி பறக்குது? ஏன் ஒரு ட்ரக்கு ஃபுல்லாக கல் இறங்குது? ஏன் பீஸாவும் பர்கரும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க? ஏன் போலீஸாரை துரத்தி அடிக்கிறாங்க? இப்படி பல விஷயங்கள் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு சத்யராஜ் மாதிரி கர்நாடகாவுக்கு ஒரு பிரகாஷ் ராஜ், இவங்க 2 பேருக்குமே அநீதிக்கு தொடை போகிறது தான் வேலை. இருக்கிற பேசிக் பிரச்சனை இங்கே விட்டு பிரகாஷ் ராஜ் அங்கே போய் படுத்திருந்து ஆதரவு தராரு. யார் உங்களை அங்கே கூப்பிட்டானே தெரியல. இப்படி எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி விட்டு இந்த பிரச்சனையை வளர்க்குறாங்க தவிர அவர்களுக்கான தீர்வு தரத்துக்கான மத்திய அரசாங்கம் தெளிவாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நீட்டு கசிவு அந்த விவகாரத்தை பற்றி விவாதிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்கிறாரு கிரண் ரிஜிஜு, பாராளுமன்றத்திற்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்கிறார். ஆனால் நீங்கள் உள்ளே போனவனே பதாகைகளை காட்டிக்கிட்டு அமளி பண்ணி வெளியில் வந்தால் அப்படி எப்படி தான் பண்ண முடியும்? அதை தான் நாங்கள் வந்து கோரிக்கையாக வைக்கிறோம். அமைதி காத்து அதற்கான பிரச்சனைகள் என்னன்னு தீர்வு காணுங்க. இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி மோடி ஆட்சியை கவிழ்க்கலாம் என்று நீங்கள் நினைத்தால் அதில் மண்ணு தான் விழும். இப்போ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க. இப்போ நார்த்து சைடு, அதாவது டெல்லியில் வந்து போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இங்கே தமிழ்நாடு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சமும் கேர் பண்ணாமல் ஜனநாயகன் படத்தை போய் தாவேகா தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் பார்க்குறாங்க. முக்கியமாக அமைச்சர் பர்வேஸ் வந்து படத்தை பார்த்து கண்ணீர் விடுறாரு.
இது வந்து பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு படம் ரிலீஸ் ஆனால் அதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் இருக்கும், அவங்க கட்சி தொண்டர்களிடம் இருக்கும், மாற்று இல்லை. இதே எதிர்பார்ப்பும் இதே விஷயங்களும் எம்ஜிஆருக்கு நடந்தது. மதுரை மீட்டிய சுந்தர பாண்டியன் அப்படின்னு ஒரு படத்தை எம்ஜிஆர் எடுத்து அந்த படம் போயிட்டு இருக்க நேரத்திலே அவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய லெவலில் வெற்றியும் அடைஞ்சுது. ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களே வந்து தன்னுடைய குடும்பத்தோடு எடுத்துகிட்டு போயிட்டு என்டிஎஃப்சியில் போய் அந்த படத்தை பார்க்குறாரு, வரவேற்கிறோம், மாற்றம் இல்லை. ஏன்னா அவர் படத்தை அவர் பார்க்கறதுல தப்பு இல்லை, முதல்வர் வந்து முன்னாள் நடிகர், அவர் படத்தை பார்க்கறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் கார் எடுத்துகிட்டு ஊர்வலமாக போய் பார்ப்போம். இதில் வந்து அறந்தாங்கியை சேர்ந்த பர்வேஸ் அமைச்சர் வந்து அப்படியே குலுங்கி அழுகிறாரு. எதுக்கு குலுங்கி அழுகிறார்? 41 பேர் அங்கே கரூரில் செத்து கிடந்தா அதுக்கு குலுங்கி அழுகாது இந்த கைகள். அமோனியா வாயுவில் 27 பேர் செத்து கிடந்தா அப்போ டாட்டா காட்டின இந்த கைகள். டே டு டே பேஸ் குழந்தைகள் பாலியல் வன்முறை பண்ணுறப்ப, மிகப்பெரிய லெவலில் துன்புறுத்தப்பட்டு இறக்கப்படுறப்ப, இறந்து விட்ட பிறகு அதற்கு அழுகாத கண்கள். சாதாரண வியாபாரி ஒரு மாற்றுத்திறனாளர் நாகர்கோயிலில் லாக்அப் டெத்தா அடிச்சே கொல்லப்பட்டதப்ப அதை பார்த்து அழாத இந்த கண்கள். விஜய் வந்து கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்று கூட நிறைவேற்றலையே அப்படின்றத பார்த்து அழாத இந்த கண்கள். இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கெல்லாம் அழாத உங்க கண்கள் இதுக்கு மட்டும் அழுகுதுன்னா சூப்பர். நான் நினைக்கிறேன் ஜனநாயகம் படத்தில் அருண்ராஜ் என்ன சொல்லுவார், நானும் நடிச்சிருக்கேன். ஸ்ரீநாத் என்ன சொல்லுவார், ஒரு இஸ்லாமிய வேடத்தில் நானும் நடிச்சிருக்கேன். அப்போ விஜயோட வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர் ஸ்ரீநாத் நடிச்சிருக்காரு, அருண் நடிச்சிருக்காரு. டேய், நீங்களாம் படத்தில் தான் நடிச்சிருக்கீங்க, படத்தில் நடிக்காமே நான் ஒரு நடிகை இருக்கேன். அவன் தான் அறந்தாங்கி பர்வேஸ், பாரு எப்படி குலுங்கி அழுகிற அப்படி குலுங்கி அழுகிறார். எதுக்கு நீ அழுகிற? எதுக்கு நீங்கள் அழுகிறீங்க? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. செத்து போனப்போ வராத இந்த கண்ணில் தண்ணீர் படத்தை பார்த்தோன்னே எப்படிங்க வருது? அப்போ நான் சொல்கிறேன், ஜனநாயகன் படத்தினுடைய சிறந்த நடிகர் விஜய் இல்லை, ஜனநாயக படத்தோட சிறந்த நடிகர் ஸ்ரீநாத் இல்லை, ஜனநாயக படத்தோட சிறந்த நடிகர் அருண்ராஜ் அமைச்சர் இல்லை, ஜனநாயக படத்தில் விட சிறந்த நடிகர் புதுக்கோட்டை அறந்தாங்கி மாவட்டத்தை சேர்ந்த பர்வேஸ். இந்த வாட்டி சிறப்பு அவார்டு அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும், சிறந்த நடிகர்னு அப்படிதான் கொடுக்கணும். என்னடா நடக்குது? ஒருத்தர் வந்து அந்த போஸ்டர் அப்படியே தடவிக்கிட்டே போறாரு. கேட்டா அவர் அனுதாபியா, அது ஒரு அமைச்சர், அது பேர் சொல்ல விரும்பல. செங்கோட்டையன் என்ன பண்றாரு, பெரிய கார் எடுத்துட்டு ஊர்வலமா போறாரு படம் பார்க்க. படம் ரைட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, போய் பார்த்துட்டு போங்க, அடுத்த வேலைக்கு வாங்க. அமைச்சர் வேலை படம் பார்க்கறதா அமைச்சர் வேலையா? படம் பார்க்கறதுக்காக தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த படத்தில் போய் பார்த்துட்டு சென்டிமெண்ட். இப்போ பாருங்க, நான் இன்னைக்கு காலையில் பர்வேஸோட மேட்டரை பார்த்தோம். நாளைக்கு 2 நாளில் பாருங்க, ஒரு அமைச்சரும் என்னென்ன குட்டி குழப்பம் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் வரும் பாருங்க. இப்போ ஒன்று தான் வந்திருக்கு, சுட வந்ததுனால உங்களுக்கு சொல்லிட்டேன், குலுங்கி அழுதது. ஒவ்வொருத்தரும் என்னென்ன தில்லாலங்கடி வேலை, என்னென்ன விஜய் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணும்னு எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. இது வந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நான் பார்த்துருக்கேன். தீச்சட்டி தூக்குவானுங்க, மண் சோறு சாப்பிடுவானுங்க. செந்தில் பாலாஜிலாம் தீச்சட்டி தூக்கினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். போய் விளக்க குளிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருப்பானுங்க, பச்சை புடவை கொடுப்பானுங்க, அங்க பிரச்சனை பண்ணுவானுங்க, டயரை தூட்டு கும்பிடுவானுங்க. இது அப்படியே மாறி தாவேக ஆட்சிக்கு வந்திருக்கு. வாழ்த்துக்கிறோம். நான் வந்து இப்பயும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், ஜனநாயகன் படத்தில் சிறந்த நடிகர் வந்து விஜய் கிடையாது. ஜனநாயகன் படத்தை பார்க்கிற அறந்தாங்கி சேர்ந்த அமைச்சர் திரு பர்வேஷ் அவர்கள் தான். இப்போது அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்க. இப்போது தாவேகா தொண்டர்கள் வந்து சமூக அக்கறை இல்லாமல் தான் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? சமூக அக்கறைன்றதுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் ரொம்ப பெரிய இடைவெளி இருக்குங்க. சமூக அக்கறைன்றது என்ன அப்படின்னா, நீ தாவேக்கால இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுமே வந்து அரசியல் வயப்படுறாங்க, ஒத்துக்கிறேன், அதில் மாற்று இல்லை. அரசியல் வயப்படுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட்டீங்க, முடிஞ்சிச்சு உங்கள் வேலை. அதோட அடுத்து நீங்கள் உங்கள் குடும்பத்தை பார்க்குற வேலையை பண்ணுங்க. ஜனநாயகம் படத்தில் 1000 ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு வாங்குற வேலையை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஜனநாயகன் படம் பார்க்கறதுக்கு நான் வந்து 3000 ரூபா இப்பொழுதே சேர்த்து வைத்து விட்டேன். யார் சொன்னார்? லயலா மணி சொன்னதுனால இன்னைக்கு அவர் தமிழ்நாடு பாடல்களுடைய தலைவர் ஆயிட்டார். அப்போ நம்மளும் ஜனநாயகன் படத்தை பார்த்து நம்ம விஜய் இம்ப்ரெஸ் பண்ணால் நம்மளும் ஒரு தலைவர் ஆயிடலாமா? பிரபு மாதிரி வீட்டு வசதித்துறை அமைச்சர் ஆயிடலாமா? இல்லாட்டி நம்ம திருச்சியை சேர்ந்தவர் கூப்பா கிருஷ்ணன் மாதிரி ஒரு வாரிய தலைவர் ஆயிடலாமான்னு இன்னைக்கு இளம் இளைஞரிடையே வந்து தப்பான வந்து விதைகள் விதைக்கப்படுகின்றன. நீங்க திமுக ஆட்சி வேண்டாம், அஇஅதிமுக வேண்டாம்னு சொல்லி மாற்றா தாவேக்கா கொண்டு வந்துட்டீங்க, முடிஞ்சிச்சு, உங்க ரோல் முடிஞ்சிச்சு, ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தாவேக்காவை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஆட்சி பெருமானத்தை நோக்கி நகர போகிறாங்க. நீங்கள் உங்கள் வேலையை நோக்கி நகருங்க, உங்கள் குடும்பத்தை பாருங்க, உங்கள் குடும்பத்தை படிக்க வைங்க, உங்கள் குடும்பத்தை நல்வழிப்படுத்துங்க. அதுக்கிட்ட போகாமல் இன்னும் ஜனநாயகனை பிடிச்சிக்கிட்டு, விஜயோட பிடிச்சிக்கிட்டு, ரீல்ஸை பிடிச்சிக்கிட்டு, மீம்ஸை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை யார் பாப்பா?
உங்களுடைய அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சுக்கிறனால தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து ஜிங்குன்னு ஆடுறீங்க. உங்க அப்பா அம்மா வந்து அடுத்த வேலை சோத்துக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா உங்களால இப்படி ஆட முடியுமா? இந்த ஜென்சியை பார்த்து கேட்குறேன். உங்க அப்பா வந்து போதுமான அளவு பணம் சம்பாதிச்சிருக்காரு, 1க்கு 2 கார் வச்சிருக்காரு, நல்லது கெட்டது அவர் பார்த்துக்கிறாரு, என் செல்ல புள்ள, என் குட்டி புள்ள, என் பபுள் புள்ளன்னு உனக்கு கொஞ்சிறாரு தானே இந்த ஆட்டத்தை ஆடுறீங்க. அடுத்த வேலை சோத்துக்கு நீ சம்பாதிக்கணும்னு சொன்னா நீங்க போய் இந்த மாதிரி நிற்பீங்களா? அப்போ இந்த ஜென்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் ஒன்றுக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் நாட்டினுடைய எதிர்காலம் இந்த சினிமா மாயையில் போய் விழுந்துடாதீங்க. நல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு திமுக வீழ்த்தினது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அட் த சேம் டைம் எல்லாராலையும் திமுகவே பெட்டரு அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் ஆட்சி பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்காதீங்க. தொழில் தொடங்குங்கள், வேலை வாய்ப்பை உருவாக்குங்கள், உங்களை மாதிரி ஜென்சிக்காரர்களுக்கு வேலையை கொடுங்க. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான வேலைகளை ஈடுபடுறதை விட்டுட்டு இன்னும் நான் வந்து மீம்ஸ் போடுவேன், இது போட்டு விஜய் வந்து அட்ராக்ட் பண்ணுவேன், கட் அவுட்டில் ஏற்றி பாலை ஊற்றுவேன், அவருக்காக உயிரே கொடுப்பேன், அவர் தான் என்னுடைய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எதிர்கால தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் மிக மிக பாதிப்புள்ளாகும். ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.